கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் உங்கள் செழிப்பை காத்துக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இந்த பகுதியில் பார்க்குறோம், நெகேமியா அலங்கம் கட்டுபடியாக எருசலேமுக்கு வந்து காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கட்டுகிறவர்களுக்கு சுமை சுமக்கிறவர்களுக்கு ஏற்றுகிறவர்களுக்குன்னு ஒரு கட்டளை கொடுக்குறார். என்னன்னா, ஒரு கையினால் வேலை செய்யுங்க, இன்னொரு கையில் பட்டயம் எடுத்து வச்சிருங்க, ரெடியாக இருங்க. ஏதாவது எதிர்ப்பு வந்தால் உங்கள் வேலை தடைப்படாதபடிக்கு கெட்டு போகாதபடிக்கு அதை காத்து கொள்வதற்காக ஆயத்தமாக இருங்கள் என்று அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அதன்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார். இன்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக, நம்முடைய குடும்பம் கட்டப்படும்படியாக, நம்முடைய ஊழியம் கட்டப்படும்படியாக, நம்முடைய தொழில் கட்டப்படும்படியாக நாம் எடுக்கிற பிரயாசங்கள் முக்கியமானவைகள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய செழிப்பை காத்து கொள்வதிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களார். நிறைய நேரத்தில் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும், பெருக செய்யணும் என்பதில் பிரயாசப்படுகிறவர்கள் அதை காக்க மறந்து விடுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்பது அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்கு சொல்லுகிற ஒரு வாழ்த்துதல், ஒரு மன விருப்பம். அதில் காண்கிற காரியம் என்னன்னா, ஆத்துமா செழித்து இருக்கணும். ஆனால் ஆத்துமா செழித்திருக்கிறது போல பூமியிலும் நீ எல்லா காரியத்திலும் செய்கிற காரியங்களில் உன்னுடைய உலகத்தின் வாழ்வில் செழித்திரு, ஆசீர்வாதமாயிரு, உன் சரீரத்திலும் ஆரோக்கியமாயிரு. இதுதான் செழிப்பு. செழிப்பின் 3 அம்சங்கள். உள்ளான மனுஷன் செழித்திருக்கணும், புறம்பான மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணும். நாம் இப்படி ஆசீர்வாதமாய் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால்தான் உபாகம் 8:18 பார்க்கிறோம், நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் தருகிறாராம். ஐஸ்வர்யம் இல்லைன்னா செழிப்பு இங்கன்னு சொல்லும்போது வெறும் பணம் மாத்திரம் அல்ல. நான் சொன்ன மாதிரி உள்ளான மனுஷன் செழித்திருக்கணும், புறமான மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் செய்கிற காரியங்களில் செழிப்பு, சக்சஸ் இருக்கணும், செய்கிற காரியங்கள் வாய்க்கணும். அதன் பலனாக ஐஸ்வர்யம் வருகிறது. ஏன் கர்த்தர் அப்படிப்பட்டதான பலனை நமக்கு தருகிறார்னா, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக. என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனம் என்பதை உறுதிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், செழிக்க செய்கிறார். உள்ளான மனுஷன் செழித்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக புறமான மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பான், நாம் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும் என்பது ஆட்டோமேட்டிக் கிடையாது, தானாக நடக்கும் என்பது கிடையாது. அப்படி இருந்தால் யோவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலை சொல்லியிருக்க மாட்டார். அவர் அந்த வாழ்த்துதலை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, உள்ளான மனுஷன் செழித்திருக்கும் போது புறம்பான மனுஷனிலும் செழித்திருக்க வேண்டும், செய்கிற காரியங்களில் வாய்த்திருக்க வேண்டும் என்பதற்கு நாம் செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதில் நம்முடைய பிரயாசம் இருக்கணும், தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கணும், விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி அந்த பகுதியில் பார்க்கும்போது, நான் உள்ளான மனுஷனில் செழித்திருக்கிறது போல புறமான மனுஷனில் செழித்திருக்கத்தக்கதாக தேவனை சார்ந்து விசுவாசித்து என் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்ற விசுவாசத்தில் செயல்படும் போது, நான் அதே நேரத்தில் பிசாசானவன் நான் செழித்திருக்காதபடிக்கு அதை திருட, கொல்ல, அழிக்க வருகிறான் என்பதை அறிந்தவனாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை, செழிப்பை காத்து கொள்ள நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். முதலாவதாக, நாம் செழிக்கும் போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது எதிர்ப்புகள் வரும்
பிசாசானவன் திருடவும், யோவான் 10:10 பார்க்குற மாதிரி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இது நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கும். இப்போ ஒரு மரத்தில் நல்ல கனிகள் காய்கள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் பறவைகள் வரும், பூச்சி வரும், பிள்ளைகள் கல் எறிஞ்சு அடிக்கிறவர்களாக இருப்பாங்க. அதில் காய் இல்லை, கனி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த மரத்தை சீண்டுவார் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் காய் கனி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நிச்சயமாக பறவைகள் வரும், கல் எறிவாங்க, இதை அறிந்திருக்க வேண்டும். ஏன் பிசாசு அதை செய்கிறான்னா, நம்ம செழிச்சிருந்தா என்ன அப்படின்னா, நாம் செழித்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்மை பார்க்குற மற்றவங்க ஆஹா, இந்த தேவனை விசுவாசித்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், நீடி ஆயுசாக இருக்கலாம், நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறார் இந்த கர்த்தர், எனக்கும் இந்த தேவன் வேணும் என்று அவரை தேடத்தக்கதாக கர்த்தருக்கு நாம் சாட்சிகளாய் மாறிவிடுவோம். இதை விரும்பாதபடினால தான் பிசாசானவன் நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை இதெல்லாம் திருட வருகிறான். இங்கே பார்க்குறோமே, நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது அந்த அலங்கத்தை கட்டும்படியாக வேலை நடக்கும்போது அந்த வேலையை தடுக்கத்தக்கதாக சத்துருக்கள் என்ன பண்ணுகிறாங்க, அங்கே கூட வேலை செய்கிறவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நெகேமியா குறித்து அவதூறான செய்திகளை பரப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இதை எப்படி தடுக்கலான்னு எல்லாம் கூட்டம் கூடி ஆலோசனை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதுபோல் உங்கள் ஆரோக்கியத்திலையோ, உங்களுடைய பொருளாதார காரியங்கள்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருமனம், ஒற்றுமை, சமாதானத்தை குறித்து திடீர்னு ஏதாவது ஒரு தாக்குதல் இருக்குது, அதில் ஒரு நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதற்கு தடைகள் வருவதற்கு காரணமே இல்லாமல் ஏன் இந்த காரியங்கள் சம்பவங்கள்லாம் நடக்குது, எதுக்கு இந்த மனுஷனுக்கு நான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு இந்த நபர் நமக்கு தடையாக நிற்கிறார் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதற்கு பின்பதாக பிசாசுக்கு என்ன காரியம் இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக, தேவன் என் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் தடைப்படுவதற்காக இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கேன். நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, செழிப்பை காத்து கொள்வதற்கு முதல் இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எதிர்ப்பு உண்டு என்ற அறிவு நமக்கு இருக்கும். அந்த உணர்வு இருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இல்லை, நான் செய்கிற காரியங்களுக்கு என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, அது மாத்திரம் நினைச்சிட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை எதிர்க்கிற காரியங்கள் மக்கள் மூலமாக, காரியங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக பிசாசு கொண்டு வருவான் என்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அதுக்காக நடக்கிற எல்லா தோல்விக்கும் காரியங்களுக்கும் பிசாசு தான் காரணம்னு சொல்லக்கூடாது. சில நேரங்களிலே மதீனமாய் நாம் நடக்கிறபடினாலே, தேவ சத்தத்தை கேட்காமல் சுய புத்தியை சார்ந்து செய்கிறபடினாலே காரியங்கள் தவறுதலாய் தோல்வியாய் முடிந்துவிடும். ஆனால் நாம் அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். இங்கே இந்த வேலையாட்களுக்கு நெகேமியா சொன்னது போல, ஒரு கையினால் கட்டுங்க, ஒரு கையினால் பாதுகாப்புக்கான காரியங்களை செய்து, இரண்டும் தேவை, சேர்ந்து நடக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, செழிப்பை நாம் கட்டுகிறவர்களாகவும் இருக்கணும், காக்கிறவர்களாகவும் இருக்கணும். இப்போ ஒரு ராஜா ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டுறாருன்னா அதுக்கு என்ன கொத்தனார் அது மாதிரி அந்த வேலையாட்களை மாத்திரமா வச்சிருக்காரு? அதுக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், சேனைகளையும் பாதுகாவலுக்குன்னு வச்சிருப்பார், சோல்ஜர்ஸ்லாம் வச்சிருப்பார், இராணுவ வீரர்களை. அதை போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவன் பூமியில் செய்ய நினைக்கிற காரியங்களை நடப்பிக்கிறவர்களாகவும் இருக்கணும், அந்த காரியங்கள் தடைப்படாதபடிக்கு அதை காக்கிறவர்களாக இருக்கும். ஆதாமுக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியமே அதுதான். ஆதாம்கிட்ட இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு கட்டளையிட்டார். பண்படுத்துறது ஒரு வேலை, காக்கிறது ஒரு வேலை, ரெண்டுத்தையும் செய்யணும். ரெண்டு காரியங்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
சிலர் வெறும் ஆவிக்குரிய காரியங்களை காக்கணும், ஆவிக்குரிய ரீதியில் காக்கணும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, உபவாசிப்பாங்க, கொடுக்குறவர்களாக இருப்பாங்க, எல்லா விசுவாச அறிக்கைகளை பண்ணுவாங்க, பிசாசை கட்டுவாங்க, எல்லா தடைகளையும் ஆவிக்குரிய ரீதியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை சரீரப்பிரகாரமாக செய்ய வேண்டிய காரியங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஆரோக்கியத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆரோக்கியத்துக்கு நான் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லை, நான் சரீரபாகமாக நான் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஒழுங்காக சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணணும், எதை செய்யணுமோ அதை செய்யணும். நான் தேவையில்லாத காரியங்களை அதிகமாக எல்லா நேரத்துலையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டு கண்ட நேரத்தில் தூங்கிட்டு என்னுடைய சரீரத்தை கவனிப்பதற்கான காரியங்களை நான் செயல்படுத்தாமல், நான் ஆவிக்குரியதில் ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியம் தாங்க, சுகம் தாங்க நான் ஜெபம் மாத்திரம் பண்ணால் நடக்குமா? அதே நேரத்தில் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்லா சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஓடுறேன், உழைக்கிறேன், சாப்பாடில் நல்ல கவனமாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தரை சார்ந்தவனாக இல்லாமல் என்னுடைய கையின் பிரயாசங்களை என்னுடைய டிசிப்ளினை சார்ந்து மாத்திரம் இருந்தானாலும் நடக்காது. ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தார், ஃபிட்டாக இருக்கார், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, திடீர்னு எதுக்கு இந்த பலவீனம் வந்துச்சுன்னு பார்க்குறோம். இரண்டும் இருக்க வேண்டும். முதலாவதாக எதிர்ப்பு இருக்குது என்பதை அறிந்தவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் வெறும் அதற்காக எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக, கட்டுகிறவர்களாகவும் இருக்கணும், காக்கிறவர்களாகவும் இருக்கணும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பிசாசு தாக்க வருகிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதை நாம் அறிந்திருந்து நாம் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாகவும் இருக்கணும். எல்லா நேரத்திலும் பிசாசு நேரடியாக நம்மளை தாக்க போவதில்லை. எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே மாதிரி வஞ்சகமாக தான் நம்முடைய செழிப்பை ஆசீர்வாதத்தை திருடுகிறவனார். நேரடியாக பிசாசு ஒரு போராட்டமோ 2 கொம்பை வச்சுட்டு நிற்க போகிறதில்ல. அவன் வருகிற விதம் எப்படின்னா, சோர்வு, மனிதர்கள் மூலமாக காரியங்கள் மூலமாக சோர்வை உண்டாக்குகிறவனாக இருப்பான். மனிதர்களுடைய வார்த்தை தேவையில்லாமல் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்த்தையை ஜெயிக்கத்தக்கதான பலன் இருக்கணும் நமக்கு. அந்த வார்த்தைகள், சம்பவங்கள், காரியங்களை கண்டு நாம் பயந்தோ சோர்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. பயம் இருக்கணும். சில நேரத்தில் நிறைய நேரத்தில் இது செஞ்சு தோல்வியாக போச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலே இருக்கும். தோல்வியை குறித்ததான பயம், மக்கள் என்ன சொல்லுவாங்க என்ற குறித்ததான பயம், குழப்பங்கள், தவறான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஒரு தெளிவில்லாதபடிக்கு நம்ம ஒரு தெளிவாக இருக்கும்போது அந்த நேரத்தில் இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை தந்து நம்மளை குழப்புகிறவர்களாக இருப்பாங்க. நாம் எடுக்கிற முடிவுகள் தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி தெளிவாக எடுக்காதபடிக்கு கன்ஃபியூஷனை உண்டாக்குறவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமான வேலைகள். எல்லாம் இருக்குது. தேவ சித்தத்தை அறிந்து தெளிவுள்ளவனாக செயல்படும் போது குடும்பத்தில் பிரிவினை இருக்கும், சமாதானமின்மை இருக்கும். நாம் செய்கிற குழுக்களில், ஊழியங்களில், வேலை ஸ்தலத்தில் சமாதானமின்மை, பிரிவு, இதெல்லாம் உண்டாக்குறது யாருன்னா பிசாசு. இதெல்லாம் பிசாசின் காரியங்கள். எதுக்கு அப்படின்னா நாம் அறிந்திருக்கணும். பிசாசு என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய செழிப்பை திருடுகிறான். எப்படி அழிக்கிறான் என்றால் நேரடியாக அல்ல, இதே மாதிரி வஞ்சகமாக மறைமுகமாக செயல்படும் போது நாம் அதை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக, அதை அறிந்து கொண்டு நாம் செயல்படணும். ஃபஸ்ட்டு எதுக்குன்னே தெரியாத போது நாம் என்ன பண்ணால் அதுக்கு கவனத்தை செலுத்த மாட்டோம், அதை கடிந்து அப்புறப்படுத்த மாட்டோம். அறிந்தவர்களாக இருக்கணும், கட்டுகிறவர்களாக இருக்கணும், காக்கிறதும் இணைந்து செய்கிறவர்களாக இருக்கணும். எப்படி வருகிறான் என்பதையும் அறிந்து உணர்ந்து உணர்வுள்ளவர்களாக அதற்கேற்றபடி செயல்படுகிறவர்களாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்கணும். எப்படி, எதுக்குன்னா பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும்படி, பிசாசை எதிர்க்கிறதுக்கு நாம் திராணி உள்ளவர்களாகும்படியாக ஆவிக்குரிய
சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாக. பிசாசு அறிஞ்சு இப்படி தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி ஜெயிக்கிறது என்றால் நம்முடைய சுய பலத்தினால நாம் ஜெயிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை அங்கே ஒரு பட்டியலிடுகிறார். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அவர் பட்டியல் சொல்றாரு பாருங்க. வாழ்க்கையில் உண்மை சத்தியம் இருக்கணும். சத்தியம் என்ன என்பதே நாம் அறிந்திருக்கணும். முதலாவது சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ற இயேசுவை நாம் அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரான்னு பாருங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், முடிந்த அளவுக்கு நான் ட்ராக்ஸு கொடுக்குறேன், ஊழியங்கள்லாம் பங்கு இருக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய வார்த்தை உங்களில் இருக்கும். அந்த வார்த்தை என்ன என்பதை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிறது தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படியாக வாழ்கிற வாழ்க்கை இருந்தாதான் சத்தியம் உங்களில் நிலைத்திருக்கிறது. வாழ்க்கையில் சத்தியம் இருக்கான்னு பாருங்க. சத்தியம் இருந்தால்தான் நாம் பிசாசை எதிர்க்கிறவர்களாக இருக்க முடியும். நீதி எது கரெக்டோ அதை செய்யணும். இதனால் ஆதாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீதியை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவுகிறவர்களாக இருக்கும். வேதம் அதை நியாயம் என்று சொல்லுகிறது. நியாயத்தை காக்கிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் சொல்வதற்கு நான் ரெடியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் என்ன என்பதை நான் அறிந்தவனாக இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்கு என்பதை நான் அறிந்திருக்கணும். அதை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்கிறபடினாலே நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயும் அன்பாயும் இருக்க வேண்டும் என்ற அறிவு இருக்கிறவர்களாக, அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நாம் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு அதை கொண்டு நான் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். பிசாசை நான் எப்படி தோற்கடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் இயேசு இருக்கணும். இயேசுடைய வார்த்தையின்படியாக நான் வாழ்கிறவனாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் காணப்பட வேண்டும், அக்கிரமம் காணப்படக்கூடாது. பிசாசுக்கு இடம் இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு ஆராய்ந்து பாருங்கள், எங்கே பிசாசுக்கு இடம் இருக்கு என் வாழ்க்கையில், எதனால் அவனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய வியாபாரத்தில் அவனுடைய கலைகளை விதைக்கிறதற்கு, இந்த விதமான குழப்பங்களை பிரிவினைகளை உண்டாக்குவதற்கு, இந்த விதமான தாக்குதலுக்கு அவனுக்கு எங்கே இடம் கொடுத்து விட்டேன், அதை சீர்படுத்துங்க. முதல்ல நான் வெறுமனே பிசாசை எதிர்த்து நல்ல ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனால் நான் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தாமல் இருந்தால் பிசாசுக்கு ஒன்று ஹோல்டு இருக்குல்ல. அவன் சொல்ல, உன் வாழ்க்கையில் இந்த கசப்பு இருக்குது, இந்த மன்னியாத தன்மை இருக்குது, இந்த அக்கிரமம் இருக்குது, இந்த ஏமாற்று வேலை இருக்குது, இந்த வஞ்சகம் இருக்குது. ஆனால் தேவனே ஆசீர்வாதம் சொல்லிட்டு இதை சீர்படுத்தாமல் இருந்தால் எப்படி? பிசாசுக்கு ஒரு சைடில் இடம் கொடுத்துட்டு, ஆண்டவரே நீர் செயல்படுவீராகன்னு அவரையும் கூப்பிட்டுட்டு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்குள்ளாக இருக்கிறேன், ஆனால் பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்குற? இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார், உணர்த்துவாரே. இந்த காரியங்களை நான் அகற்றினால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செழிப்பு சமாதானம் உண்டு என்பதை ஆவியானவர் ஏற்கனவே உணர்த்தியிருப்பார். அந்த வார்த்தையெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான், மற்றவங்களும் தானே செய்கிறாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஆவியானவர் சொல்லுகிற இந்த காரியங்களை உணர்த்துகிற காரியங்களை நீங்கள் சீர்படுத்தி ஆகணும். பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தது தானே. அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி எங்கே வரும்னா
இந்த காரியங்களை நாம் வாழ்க்கையில் அபியாசிக்கிறவர்களாக இருக்கும்போது தான். அது தொடர்ந்து சொல்லப்படுகிறது, தேவ வார்த்தை பிடித்து கொண்டவர்களாக ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கணும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது ஜெபம் முக்கியம். ஆனால் ஜெபம் மாத்திரம் என்று நின்றக்கூடாது, ஜெபமும் தேவை. ஜெபத்தோடு வாழ்க்கையில் வேத வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். வேத வசனத்தை என்னன்றது தெரியாமல் நான் எதனாலும் ஜெபிக்கலாமா, நான் ஏறெடுக்கிற ஜெபம் வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா, இதை தான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்தவர்களாக இருந்தால் 1 யோவான் 5 வாசிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய செவிகளில் நம்முடைய ஜெபம் போய் விழும். அவர் காதில் போய் விழுந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பார். ஆனால் நான் கேட்கறது அவருடைய சித்தத்தின்படியாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன வேதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ என் மனதில் என்ன இருக்குது என்பதை ஒரு குறித்த ஒரு மைண்டில் இருக்க ஒரு பிக்சரை உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் மூலமாக சொல்கிறேன். என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ஒரு பூனை இருக்குது, கருப்பு கலர் நாய் இருக்குது அப்படின்னு என் மைண்டில் இருக்க பிக்சரை நான் சொல்லுகிற வார்த்தைகள் மூலம் இப்போ உங்கள் மனசுலையும் அவர் வீட்டில் ஒரு கருப்பு கலர் நாய் இருக்குது அப்படின்ற எண்ணம் உண்டாகுது. எப்படி என்னுடைய எண்ணம், என்னுடைய சித்தம், விருப்பம், நான் யோசிக்கிறது உங்கள் யோசனை உங்கள் மனதுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா நான் சொன்ன வார்த்தைகள் மூலமாக. அதே மாதிரி தேவனுடைய எண்ணங்கள் என்ன என்பதை அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம செக் பண்ணி பார்க்கணும், நான் கேட்கறது அவருடைய விருப்பத்து தானா என்பதை அறிந்தவனாக ஜெபிக்கிறவனாக இருக்கும். ஆவியில் என்ன ஜெபிக்கிறவர்களாக, ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம், பிசாசை மேற்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறார்களாம். அவங்கள குறித்து சொல்லும்போது எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தி விட்டார் ரத்தம். அந்த இரத்தத்தை அந்த இரத்தத்தினால் வருகிற ஜெயத்தை நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கேன். நிறைய நேரத்தில் இயேசு நமக்காக ஏற்கனவே காரியங்களை செய்து முடித்து விட்டார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். இனிமே போய் பிசாசை ஜெயிக்கிறவர்களே, பிசாசின் தலையை நசுக்கி இயேசு ஜெயவேந்தராய் இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே சம்பாதித்த ஜெயத்தை நான் சுதந்திரிக்கிறவனாக, அதை அமுல்படுத்துகிறவனாக இருக்கும். இந்த அறிவு இருக்கணும் நமக்கு. இன்னும் போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. அவன் தோத்து போனவன் என்பதை தெரியணும். நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். அந்தகார இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிதாவானவர் நம்மை ஏற்கனவே உட்படுத்தி விட்டார். என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் மாறிவிடுகிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிசாசுக்கு வல்லமை இல்லை. உலகத்தில் 2 வல்லமைகள் உண்டு, தேவனுடைய வல்லமை உண்டு, பிசாசின் வல்லமை உண்டு. அங்கே அந்த 2த்துக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவனாக இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கேன். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக 2 வல்லமைகள் இல்லை, தேவனுடைய வல்லமை மாத்திரம்தான் இருக்குது, அவருடைய ஆளுகை மாத்திரம்தான் இருக்குது. நான் இதை அறிந்தவனாக இருக்கணும். இந்தியாவில் எந்த ஆளுகை இருக்குது? இந்தியா அரசாங்கம் மாத்திரம்தான் ஆளுகை செய்யுது. பக்கத்து நாடு நம்மளோடு யுத்தம் பண்ணுவதற்கு போராட்டங்கள் பார்டரில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது இப்போ எதிரி நாட்டின் வல்லமை இங்கே செயல்படுமா? அதோடைய சட்டத்திட்டங்கள் இங்கே செயல்படுமா? அதோடைய அதிகாரம் இங்கே செயல்படுமா? செயல்படாதது போல நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் வல்லமை இங்கு செயல்படாது என்பதை நான் அறிந்து உணர்ந்தவனாக செயல்படும்போது தான் நான் ஜெயிக்க முடியும். நான் அதை அறியாமல் இருக்கும்போது ஆமாம் எனக்கும் வல்லமை இருக்குன்னு அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி வருகிறான். ஆனால் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் இல்லை, ஏற்கனவே விழுந்து போன தோற்று போன ஒரு எதிராளி என்பதை அறிந்தவர்களாக இருக்கணும். அவன் தோற்று போயிட்டான், அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராய் நமக்கு காட்சியாக வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும் போதே பிசாசுக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய
தொழிலிலே, என்னுடைய ஊழியங்களிலே, என்னுடைய எல்லைகளில் எங்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் தோத்து போனவன் என்பதை அறிந்தவனாக நாம் செயல்படுவோம். அவனுக்கு அப்படியே மிகுந்த மகிமையை கொடுத்துட்டு அவனை போராடிட்டு அவனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லை. அவன் தோத்து போனவன் என்ற ரீதியில் உணர்ந்தவர்களாக, நான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார், கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசுனுடைய வல்லமைகள் செயல்படாது என்பதை உணர்ந்தவனாக, கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவனாக நான் இருக்கணும். அப்படி நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் போராடி ஜெயிக்கிறவனாக இருக்கும். போராட்டங்கள் வந்தால் அதை எப்படி ஜெயிக்கணும்னா, நான் ஜெயம் உள்ளவன் என்பது ஏற்கனவே அறிந்து உணர்ந்தவனாக நான் ஜெபிக்கணும், வசனங்கள் மேல் நிற்கணும், என் வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி கொண்டு பிசாசுக்கு இடம் இல்லாதபடிக்கு நான் இந்த தேவ வார்த்தையை உரைக்கிறவனாக இருந்து என்னுடைய வார்த்தை செயல்பட நான் காத்திருக்கேன். தேவன் சொன்ன வார்த்தை உடன்படிக்கையின் மேல் நான் நிற்கிறவனாக இருக்கும்போது பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை. அதே நேரத்தில் ஞானமாகவும் நடந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதை உள்ளவனாக செயல்படுகிறவனாகவும் இருந்து ஒரே நேரத்தில் கட்டுகிறவனாகவும் இருப்பேன், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் இருப்பேன். ஆனால் ஞானத்தை அபியாசிக்காமலும் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:20 சொல்லுகிறது, ஞானமுள்ளவர்கள் அவங்க நல்ல ஆகாரத்தையும் எண்ணெயும் சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்பாங்க. ஞானம் என்ன என்பதை அறிந்து தேவ சத்தத்தின்படியாக செயல்படுகிறவர்களாக இருக்கும். இந்த காரியத்தை ஞானமாய் எப்படி செயல்படுத்தணும் என்பதையும் தேவனிட்ட கேளுங்க. ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வதற்கோ, வீட்டில் சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கோ, உங்கள் பிரயாசங்கள், ஊழியங்கள், தொழில் எல்லா இடத்துல எங்கே உங்களுடைய செழிப்பு காக்கப்பட வேண்டும் என்றோ அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஞானம் தாரும். அவருடைய வார்த்தை, அவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம், அவருடைய வார்த்தையில் தான் ஞானம் இருக்கு. அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். தேவ ஞானத்தை அபியாசிக்கும் போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிற காரியம், உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் செழிப்பை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை, செழிப்பை கட்டுகிறவர்களாகவும் இருக்கணும், அதை காக்கிறவர்களாகவும் இருக்கணும். பிசாசு அதை திருட வருகிறான் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக கட்டுகிறதையும் காக்கிறதையும் இணைந்தே செய்கிறவர்களாக இருக்கும். அவன் எந்த வஞ்சக விதமாய் வருகிறான் என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக விசுவாசத்திலே, வேத வசனத்திலே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஞானமாய் செயல்பட்டு ஜெயித்து செழித்திருப்பீர்களாக. உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செழித்திருக்கும்படியாக நீர் விரும்புகிறீர். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியங்கள், வெற்றிகள், செழிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள அவர்களுக்கு கிருபைத்தார். உணர்வுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர்கள் செழித்திருக்க, அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை காத்து கொண்டிருக்க அவர்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. இந்த நேரத்தில் கர்த்தாவே, குடும்பத்தில் சமாதானத்தினாலோ, பொருளாதார ரீதினாலோ, சரீரத்தில் பலவீனங்கள்னாலோ கர்த்தாவே கஷ்டப்படுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த எதிர்ப்பை, பிசாசின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். பலவீனங்கள் வெளியேறுவதாக, சுகம் உண்டாகட்டும், சமாதானமின்மை எல்லாம் நீங்கி தேவ சமாதானம் அங்கே கூடியிருக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, பொருளாதார காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள்லாம் நீங்கி தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குழப்பத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொண்டு ஜெயிக்கத்தக்கதான ஞானத்தை தருவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact,
J. Sealan Paul Ministries, contact number 97907 Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.